வணக்கம் நண்பா. நான் எல்லாருக்குமே சளி பிரச்சனை இருக்கும். இந்த சளி பிரச்சனையை நம்ம எப்படி இயற்கையான முறையில் நீக்கிறது, அந்த சளி பிரச்சனைலேருந்து எப்படி நம்ம விடுதலை வருது, சளியே பிடிக்காமல் எப்படி இருக்கிறது, இதை பற்றின விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மெடிக்கலில் போய் மருந்து மாத்திரை வாங்கி போடுவோம், அதில் எந்த பலனுமே இருக்காது. நமக்கு வர்ற சளி கூட அது அப்படியே நம்ம நெஞ்சிலே தங்கிடும். இது துளசி ஒரு கைப்பிடி அளவு, வெத்தலை 2 வெத்தலை, தூதுவளை 3 தூதுவளை இலை, கற்பூரவள்ளி இலை 3, முசுமுசுக்கு இலைன்னு சொல்லுவாங்க. இந்த முசுமுசுக்கு இலை ஒரு 5. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, மிளகு, சீரகம் நுணுக்கி வச்சுருக்கோம். இதை பொடி பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் இப்போ நம்ம பயன்படுத்த போகிறோம். இது பயன்படுத்துறதால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வயிற்றில் கேஸ் ட்ரபிள் பிரச்சனை இருந்ததுன்னா இந்த பூண்டும் நல்லபடியாக நமக்கு சரி பண்ணும். அது இஞ்சி செரிமானத்தை இது சரி செய்யும். இஞ்சி, இந்த வெத்தலை பார்த்திங்கன்னா நமக்கு செரிமானம் ப்ளஸ் சளி, உடம்புல எங்கே சளி இருந்தாலும் அந்த சளியை நம்ம மலத்தோடு அது வெளியில் போக வச்சிடும். இந்த தூதுவளை எதுக்குன்னா இரும்பல், நமக்கு சளி பிடிச்சா ஆட்டோமேட்டிக்காக இரும்பலும் வந்துடும். அந்த இரும்பல் குணமாகிறது தான் இந்த தூதுவளை நமக்கு இருமலை போக்கக்கூடியது. இந்த கற்பூரவள்ளி எடுத்துருக்கோம். இந்த கற்பூரவள்ளியும் நமக்கு சளி வராமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்துறது தான். துளசி உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், இருமல் சளி அதையும் கட்டுப்படுத்தும். அதனால தான் இந்த 5 இலையுமே நம்ம எடுத்துருக்கோம். இந்த 5 இலையும் நம்ம கண்டிப்பாக எடுக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கோம். இருக்கிற நடு இதை நம்ம எடுத்துட்டு பயன்படுத்தணும். இதில் முள் இருக்கும். இந்த தூதுவளை இலை இருக்குது பார்த்திங்களா, இதில் சின்ன சின்ன முள் இருக்கும். அதெல்லாம் பக்குவமாக கரெக்டாக பார்த்து பிச்சு எடுத்துடணும். தண்ணி நல்லா இப்படி சூடேறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு, சீரகம் இதை போடணும். இப்போ செய்யும்போது சிம்மில் வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த நறுக்கி வச்சுக்கிற இஞ்சி, பூண்டு டம்ளரில் இதை நம்ம நல்லா நசுக்கி எடுத்துக்கணும். இந்த பூண்டு இஞ்சி இதை எடுத்துக்கிட்டு இதை இதில் போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெத்தலையை நல்லபடியாக பீஸாக கட் பண்ணி எடுத்துங்க. பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை போட்டுங்க. இது நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கற்பூரவள்ளி இலை இதையும் நல்லா அப்படி 4-3 நல்லா நசுக்கி இது சாறு உள்ளே இறங்குற மாதிரி இதையும் உள்ளே போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூதுவளை இலையும் இப்படி கசக்கி அது உள்ளே போட்டுருங்க. அடுத்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு துளசி வச்சுருக்கோம். இந்த துளசி இலையும் உள்ளே போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முசுமுசுக்கு இலை ஒரு 4-5 இலை இதை மட்டும் எடுத்து இதையும் நல்லா அப்படியே சுருட்டி இப்படி கசக்கி இது உள்ளே போட்டுருங்க. இந்த இலையெல்லாம் நல்லா அப்படியே கொதித்து அதில் இருக்கிற சாறு எல்லாம் இந்த தண்ணியில் இறங்கணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இந்த 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தண்ணி ஆகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சு இதை ஆற வச்சு நம்ம வடிகட்டி குடிக்கணும். காலையில் ஒரு டைமு, ஈவினிங் ஒரு டைமு. இது வெறும் வயிற்றில் குடித்தா ரொம்ப பலன் தரும். வெறும் வயிற்றில் குடிக்க ரொம்ப நல்லது. கண்டிப்பாக 1 வயசு மேலே இருக்கிற குழந்தைங்க, அப்புறம் பெரியவங்க யார் வேணாலும் குடிக்கலாம். அது அளவு கொஞ்சம் மாற்றிக்க வேண்டியதான். சின்ன குழந்தைங்கன்னா ஒரு 10 ml கொடுத்துக்கலாம். பெரியவங்கன்னா ஒரு அரை டம்ளர் குடிக்கலாம், தப்பு இல்லை. குடிக்கிறதால சளி இருமல், சளி எல்லாமே கண்டிப்பாக சரியாகும். வயிறு சம்மந்தப்பட்ட கேஸ் ட்ரபிள், வயிற்று வலி இது போன்றது கூட சரி நல்லா கொதித்து இந்த இலை அப்படியே அதோடைய பச்சை நிறம் மாறும். அது வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க விடணும். அப்படி கொதிக்க வைக்கும்போது இந்த இலையில் இருக்கிற சாறு எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கிடும். இந்த பூண்டு, இஞ்சி இதில் இருக்கிற சத்து எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கிடும். அதுக்கப்புறம் இந்த தண்ணியை நம்ம வடிகட்டி ஒரு டம்ளரில் வச்சுக்கிட்டு காலை மாலைன்னு 2 வேளையும் குடிச்சிக்க நல்லாயிருக்கும். நம்ம உடம்புல இருக்கிற சளியெல்லாம் கண்டிப்பாக குறையும். எல்லாமே மலம் வழியாக வெளியே போயிடும். நிச்சயமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல பலன் தரும். நம்ம டேப்லெட் போடுறோம் பார்த்திங்களா, அதனால் பல விதமான சைடு எஃபெக்ட் வருது. நம்ம இந்த போல் தண்ணி செஞ்சு குடிக்கிறதால நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது. இது இயற்கை முறையில் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய இலைகளை வச்சு நம்ம செய்கிறது தான். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த தழைகள்லாம் இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்ல பலன் தரும்.